ஸ்ரீமத் பகவத்கீதை 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம் அப்படிங்கிற தலைப்புல நாம படிச்சு கொண்டிருக்கோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த சகுண பிரம்ம உபாசனை மூலமாக நிஷ்காமமாக செய்யக்கூடிய உபாசனையாக இருந்தாலும் சகுண பிரம்ம உபாசனையின் மூலமாக என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிற விவரங்களை சொல்லிக்கொண்டே வந்தார். அதற்கு முன்னாடி அந்த உபாசகனுடைய லட்சணங்கள் என்ன, எதை அவன் உபாசிக்கிறான், எப்படி அவனுடைய மனமானது இருக்க வேண்டும், அதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த உபாசனையை பற்றி விவரமாக சொல்லிக்கொண்டே வந்து நம்ம கடைசியில 15வது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்னை அடைந்த பின் அந்த உபாசனையை செய்யக்கூடியவர்கள் ஞானிகள் மீண்டும் துக்கத்தின் இருப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த நிலையற்ற உலகத்தில் உடலை அடையக்கூடிய ஒரு நிலையை அடைய மாட்டார்கள் அப்படிங்கிறது அவர் கொடுத்திருக்கிற கேரண்டியா இருக்கு. எங்க போவாங்க அப்போ அப்படின்னா, பரமாம் சித்திம் கதாகா அப்படின்னு சொன்னார். மேலான சித்தியை அவர்கள் அடைந்து விட்டார்கள். இந்த கிரம முக்தி அப்படிங்கிற விஷயத்தினால நான் முன்னாடியே சொன்னேன், கிரம முக்திங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம இங்க படிக்க வேண்டாம், கிரம முக்தி பண்ணி நம்ம முடிச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு நம்ம மோட்சத்தை நாம உணர்ந்து கொள்ளலாம் அல்லது அடைந்து விடலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சோம்னா அதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த நாம நிறைய சிந்தனை பண்ணியிருக்கோம். 5வது ஸ்லோகத்துல இருந்தே ஆரம்பிச்சு 5 இல்ல 8 9ல இருந்து ஆரம்பிச்சு இந்த விஷயங்களை பத்தி தான் நாம சிந்தனை பண்ணிக்கொண்டே வருகிறோம். இப்ப இந்த ஜீவன் முக்தி எனக்கு முடியாது, என்னால நிர்குண பிரம்மனை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த அப்டிராக்டா இருக்கு, ஐ வாண்ட் சம்திங் கான்கிரீட்னு நினைக்கக்கூடிய மனதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக இந்த கிரமமுக்திங்கிற ஒரு சாதனம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க பகவான் சொல்வதற்கு விழைகிறார். அங்கேயும் கூட அந்த இறைவனை உபாசிக்கக்கூடிய இறைவனை பற்றி நன்கு தெரிந்திருந்துதான் அந்த உபாசனையானது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கு. என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா, அந்த இறைவன் வேறு நான் வேறு அல்ல அப்படிங்கிற அறிவானது ஏற்படவில்லை. அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். என்ன புரியுறது? இறைவனை புரியுறது, இறைவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஜெகத் புரியுறது. ஆனா எனக்கும் இறைவனுக்கும் வேற்றுமை இல்லைன்னு சொல்ற இடம் எனக்கு புரியுது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, என்னால இங்க இந்த நிர்குண பிரம்மத்தை அசிமிலேட் பண்றதுக்கு முடியல. சோ நான் என்ன பண்ணுறது, என்ன சாதனை எனக்கு அப்படின்னு கேட்டா, அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உபாசனையில மனம் போகும் பொழுது இந்த உபாசனை அவர்களுக்கு இந்த பலனை கொடுக்கிறது அப்படின்னு ஒரு பலனை சொல்லியிருக்கார். அது பிரம்மலோகத்திற்கு அவர்களை அழைத்து செல்லும். பிரம்மலோகத்திலிருந்து அவர் அங்கிருந்து படித்து முக்தியை பெறுவார்ங்கிற விஷயத்தை நம்ம முன்னாடி பார்ப்போம். இந்த லோகத்துல திரும்பி வரமாட்டார், இந்த மனுஷ்ய லோகத்துக்கு வரமாட்டார். அதனாலதான் அது துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு சொன்னார். எத்தனை லோகங்கள் போனாலும் அது அசாஸ்வதம் தான். இப்ப சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, பூமியிலிருந்து மேல இருக்கக்கூடிய எந்த லோகத்துக்கு, பிரம்மலோகத்தை தவிர பிரம்மலோகத்துக்கு போறதுமே கூட ஒரு சில வகையான கிரமங்களோடு கூடிய உபாசனைகளுக்குத்தான் பிரம்மலோகத்திலிருந்து திரும்பி வருவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த உபாசனை எவ்வளவு தீவிரமாக இருக்கணும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடியதாக இது இருக்கு. மத்த எந்த லோகத்துக்கு போனாலும், பூலோகம் தாண்டி புவர்லோகம், சுகர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், இதுல எதுக்கு போனாலுமே அவர்கள் அங்கு அந்த புண்ணிய பலனை அனுபவித்து விட்டு திரும்பித்தான் வரணும். அதனால அடுத்தது என்ன பண்றது அதுக்கப்புறம்? அப்ப ஸ்வர்கலோகத்துக்கு போனாலும் நான் திரும்பிதான் வரணுமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? நான் ஒன்லி பிரம்மலோகத்துல போனா மட்டும்தான் எனக்கு அங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மத்த எல்லா லோகங்களையும்
போகத்தை அனுபவித்து திரும்பி வரலாம். நல்ல சந்தோஷமா இருக்கலாம், திரும்பி வரலாம். இதுதான் இருக்கு புண்ணியம் பண்ணினவர்களுக்கு. அடுத்தது 16வது ஸ்லோகத்திலிருந்து என்ன சொல்றார், இந்த பிரம்மலோகம் வரைக்கும் போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி திரும்ப சொல்றாரு. அது என்னன்னு நம்ம படிக்கலாம். 16வது ஸ்லோகம். ஆ பிரம்ம புவனா லோகாः புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்ய து கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. ஹே அர்ஜுனா, ஆ பிரம்ம புவனா லோகாः பிரம்மலோகம் வரை உள்ள உலகங்கள், புனக மீண்டும், ஆவர்த்தினக திரும்பி வரும் தன்மை உடையன. ஹே கௌந்தேய, ஓ குந்தியின் மகனே, தூ மாறாக, என்னை உபேத்திய அடைந்த பின், புனர்ஜன்ம மீண்டும் பிறவி, ந வித்யதே இல்லை. பிரம்மலோகம் வரையில் உள்ள உலகங்கள் மீண்டும் திரும்பி வரும் தன்மை உடையன. மாறாக என்னை அடைந்த பின் மீண்டும் பிறவி இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ற. நம்ம முதல்ல இருந்து என்ன படிச்சுட்டு இருக்கோம்? எப்ப நாம இந்த ஐக்கியத்தை உணர்கிறோமோ அப்பொழுது நமக்கு மீண்டும் இந்த பவசாகரத்தில் உழலக்கூடிய பிறவிச் சுழல் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லின்றோம். பகவான் இதத்தான் இங்க நிர்ணயம் பண்ணி சொல்றார். என்னை அடைந்த பின் அப்படின்னு சொன்னா, இறைவனை நானும் இறைவனும் வேறு அல்ல என்று உணர்ந்த பின் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்னை அடைந்த பின்கிறத நம்ம சகுண பிரம்மமாக புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாலும், நீ என்னை அடைஞ்சியானாக்க, நான் என்னோட லோகத்துக்கு வந்தியானா, வைகுண்டத்துக்கோ சிவலோகத்துக்கோ கோலோக பிருந்தாவனத்துக்கோ எதுக்கோ ஒன்னுத்துக்கு நீ வந்தியானா, உன்னை அங்கேந்து நான் அழகா பிரம்மலோகத்துக்கு அனுப்பி விட்டுருவேன். அப்படியானாலும் நீ திரும்ப வரப்போறது இல்லை. பட் ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, எப்படி அந்த உபாசனை பண்ணி இருக்கணுமோ அப்படி பண்ணி இருந்தால் மட்டும்தான் புனராவர்த்தி அப்படிங்கிறது கிடையாது. இது சாஸ்திரத்துல ரொம்ப விஸ்தாரமா டீல் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்றேன் ஒரு விஷயம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜோடைய யூடியூப் இதுல போய் பாருங்க. போற்றுதலுக்குரிய மணி டிராவிட் சாஸ்திரிகள் அவர்கள் இந்த ஜீவனின் சம்சார கதி அப்படின்னு ஒரு 6 நாள் லெக்சர் கொடுத்திருக்காரு. ஒரு என்டோமெண்ட் லெக்சர் 6 நாளோ 7 நாளோ, அது ஒரு 2 வருஷம் முன்னாடி கொடுத்திருப்பார். ஜீவனின் சம்சார கதி அப்படின்னு வெரி இன்ட்ரெஸ்டிங் லெக்சர். அதை கேட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவன் இங்க இருந்து கிளம்பி போறதுல இருந்து திரும்பி வருதுன்னா எப்படி வருது, வராம போறதுன்னா எப்படி வராம போறது அப்படிங்கிற பரியந்தம் அவர் வேதத்தில் இருக்கக்கூடிய இதை எடுத்து ப்ரூஃபோட சொல்றாரு. ஒவ்வொரு வச்சனத்தையும் எடுத்து அழகா அவர் ஹெட் ஆஃப் த மீமாம்சா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ். வெரி வெரி நாலேஜபிள் பர்சன். எல்லாத்துக்கும் அவர் ப்ரூஃபோட அழகா அதுல பேசுவார். கொஞ்சம் புரியறது கஷ்டமா இருந்தாலும் கேட்டா புரியும். அது ஒண்ணும் புரியாது. இப்ப இவ்வளவு தூரம் நம்ம படிச்சிருக்கிறதுனால அவர் சொல்ற சொற்கள் ஒன்றும் பெருசா அந்நியமா நமக்கு இருக்காது. நிச்சயமா குரு அனுகிரகத்தினால புரிஞ்சுக்க முடியும். யாருக்கு ரொம்ப ஆசையா இருக்கோ, எப்படிதான் இந்த ஜீவன் வெளியில போறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருந்ததுன்னா, அந்த லெக்சர் தயவு செஞ்சு கேளுங்க. இட்ஸ் வர்த் லிசனிங். ஒரு 6 7 இருக்கு. ஜீவனின் சம்சார கதி அப்படின்னு மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் யூடியூப் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். உட்காந்து தினம் ஒன்னொன்னா பொறுமையா கேட்டு பார்த்தோம்னா அப்புறம் நமக்கு ஒரு முக்கியமான வைராக்கியம் வரும். என்ன அப்படின்னா, ஒழுங்கு மரியாதையா இங்க படிச்சு விடலாம் அப்படின்னு. அதுதான் எதுக்குன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு சாதாரண காரியம் இல்லை இது. இங்கேருந்து அங்க போறது அப்படிங்கிறது சுவாமிஜி சொல்லுவார், பஞ்சாக்னி வித்யைன்னு ஒரு வித்யை இருக்கு. பஞ்சாக்னி வித்யைன்னா என்ன அர்த்தம்னா, 5 பக்கம் சுத்திண்டு நம்மள சுத்தி அக்னியை வளர்த்து கொண்டு அதுக்கு நடுவுல இருந்து தபஸ் பண்ணணும். அன்னை சாரதா தேவி அந்த தபஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தபஸ் பண்றது ஒண்ணு அவ்வளவு ஈஸி கிடையாது. சாதாரணமா இருக்கிறதுனாலே கஷ்டம். நெருப்பு தகிச்சு கொண்டிருக்கும் பொழுது சுத்தி வர
நம்ம வந்து தபஸ் பண்ணணும். நம்ம நம்மளோட மந்திர ஜபங்களை சொல்லணும். எப்படி சொல்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுதான் சீதோஷ்ண சுக்க துக்கதா அப்படிங்கிறது. இந்த மாத்ரா ஸ்பர்ஷா சுகம் தேயங்கிறதெல்லாம் எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி ரிகரஸ் பெனான்ஸ் எல்லாம் பண்ணறதுக்கு மைண்ட்ல வந்து ஒரு உறுதி வேணும் நம்ம. அத அம்மா வந்து அவ்வளவு பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணாத உபாசனையே கிடையாது. எல்லா உபாசனைகளும் பண்ணி எல்லாத்துலயும் கரை கண்டவள் யாரு அப்படின்னா அன்னை சாரதா தேவி தான். உண்மையிலேயே அது மாதிரி. ஆனா பாக்குறதுக்கு ஏதோ ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சாதாரண வீட்டு வேலை செய்யறவ மாதிரிதான் அந்த வீட்டு வேலையே செய்து கொண்டு இருப்பாள். அப்படி இருந்தா எல்லாத்தையும் மறைத்து கொண்டு இருந்தாள். தன்னுடைய சக்தி எல்லாத்தையும் மறைத்து கொண்டு அவள் இருந்தாள். எதுக்கு சொன்ன வந்தேன், இந்த பஞ்சாக்னி தவம்னு சொல்லும் போது ஞாபகம் வந்தது அவங்கள பத்தி. சுவாமிஜி சொல்லுவார், இந்த பஞ்சாக்னி வித்தியை யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டா அந்த பிரம்மலோகத்திலேருந்து திரும்பி வர மாட்டாங்க. இந்த ரிச்சுவல்ஸ் ஆதிசங்கரர் அதனாலதான் சொல்லுவார். இந்த விஷயத்த நான் முன்னாடி உங்களுக்கு எப்ப சொல்லியிருக்கேன் அப்படின்னா, 2வது அத்தியாயத்துல யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சாம் சொல்லும் பொழுது இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். இந்த எத்தனைதான் நம்ம ரிச்சுவல்ஸ் பண்ணாலும் அதுல நிறைவு கிடைக்காது. ஏதாவது ஒரு குறை வந்துடும், ஏதாவது ஒரு தப்பு வந்துடும். அதுக்கு ஒரு க்ஷமாப்பணம் ஒண்ணு பண்ணணும், அதுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும் நம்ம. அதனால அதுல ஒரு நான் இதை கரெக்டா பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு தப்பு ஒண்ணு திரவியத்துல வரும், இல்ல மந்திரத்துல வரும், ஏதாவது ஒண்ணு லோபம் ஏற்பட்டுரும். லோபம்னா குறைவு, இப்படி வந்துடும். அதனால உபாசனையை ரொம்ப பர்ஃபெக்டா இவர் பண்ணியிருக்காருங்கிறத யாரும் சர்டிஃபை பண்ண முடியாது. அது நம்ம போகும்போதுதான் தெரியும் எப்படி இருக்கு. கேட்ஸ் ஆர் ஓப்பன்டா க்ளோஸ்டாங்கிறது அந்தந்த ஜீவன் தனக்கு தனக்கு பிரத்யட்சமா தெரிஞ்சுக்க வேண்டியது தானே தவிர்த்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சுவாமிஜி அழகா ஒரு விஷயம் சொல்லுவார். இறைவனை தவிர வாழ்க்கையில எதை அடைந்தாலும் உனக்கு துன்பம் கண்டிப்பா உண்டு. இறைவனை அடைந்து விட்டாய் என்றால் எந்த காரணத்தினாலையும் உனக்கு துன்பம் என்பது கிடையாது. அங்க இறைவனை அடைவது அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைவனை அறிவது, முழுமையாக அறியறது. சாதாரணமா ஏதோ நானும் போறேன் கோவிலுக்கு கும்பிடுறேன் அந்த மாதிரி இறைவனை அறிவது அல்ல. அது வந்து பேசிக் எல்கேஜி ப்ரீகேஜி லெவல்ல இருக்கும். முழுமையாக இறைவனை நானும் இறைவனும் வேறே இல்லை அப்படின்னு அதை அறிவது, அந்த அறிவில் நிலை பெற்றிருக்கிறது இருக்கு இல்லையா, அது கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அறிவு நமக்கு நன்றாக நிலை பெற்றாச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த நம்ம வந்து துன்பம் தருவதாகவும் நினைக்க மாட்டோம், இன்பம் தருவதாகவும் நினைக்க மாட்டோம். அதனால இந்த பட்டினத்தார் சொன்னது மாதிரி செத்தாரை போல் திரி நெஞ்சே அப்படின்னு இங்க இருக்கிற போதே நாம இந்த உலக மாயைகள்ல இருந்து நம்மளை வந்து விடுவித்து கொண்டு அதுக்கு ஆட்படாம இருக்கிறதுங்கிறது மச் பெட்டர் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுல என்ன அப்படின்னா, மாம் உபேத்ய அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? நீ ஆத்மாவை உபேத்தியன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆத்மாவை அறிந்தால் நீ திரும்பி வர மாட்டாய் அப்படின்னு சொல்லல. கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் இந்த விஷயத்த. மாம் உபேத்திய அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐக்கியத்தை நீ அறிந்தால்னு அர்த்தம். அங்கதான் இருக்கு சூக்ஷ்மம். நீ உன்னை அறிவது என்னை அறிவது தனித்தனி என்டைட்டியா போயிடும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது, வேற்றுமை கிடையாது. வித்தியாசம்னு சொல்லக்கூடாது, வேற்றுமை கிடையாது அப்படின்னு புரிந்து கொள்றது இருக்கு இல்லையா, அதுதான் மா உபேத்திய அப்படின்னு அர்த்தம். அந்த ஐக்கிய ஞானம் மட்டும்தான் எனக்கு மீண்டும் இந்த உலகத்தில் வந்து இந்த துக்காலயமாக இருக்கக்கூடிய இந்த உடலுக்குள் நான் புகுந்து கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு ஒரே வழி. மற்றபடி நீ இந்த புவர்லோகம், சுகர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், எந்த லோகம் வேணா போ, நீ திரும்பதான்ப்பா வரணும். பிரம்மலோகத்திற்கும் அதற்கு தகுந்த அளவுக்கு நீ உபாசனையை பண்ணியிருந்தாதான். நான் அந்த கண்டிஷனை போட்டு போட்டு சொல்றேன். ஏன்னா நம்ம ஈஸி வே போல இருக்குன்னு நம்ம நினைச்சுட கூடாதுல்ல, அதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும். அடுத்து 17வது ஸ்லோகம் பார்ப்போம். சஹஸ்ரயுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுஹு ராத்ரிம் யுக சஹஸ்ராந்தாம் தேஹோ ராத்திரவிதோ ஜனாஹ. அஹோராத்திரவிதஹ அப்படின்னா கால தத்துவத்தை அறிந்த. அகஹ அப்படின்னா பகல், ராத்திரினா இரவு. ராத்திரியும் பகலும் சேர்ந்தது தானே காலம், அதுதான் பகலும் ராத்திரியும் சேர்ந்தது காலம்ங்கிறதுனால கால தத்துவத்தை அறிந்த ஜனாகா. ஜனாகானா அறிவாளிகள், அறிஞர்கள். அந்த கால தத்துவம் தெரிந்த அறிஞர்கள். தே அவர்கள், எது பிரம்மணக பிரம்மாவின்
அகஹ பகலோ அதை சஹஸ்ரயுக பர்யந்தம் 1000 சதுர்யுகங்கள் அளவு உள்ளதாகவும் நம்ம சப்ளை பண்ணிக்கணும். பிரம்மணக பிரம்மாவின் ராத்திரிம் இரவை யுக சஹஸ்ர அந்தாம் 1000 சதுர்யுக முடிவாக கொண்டதாகவும் விதுகு அறிகிறார்கள். கால தத்துவத்தை அறிந்த அறிஞர்களான அவர்கள் எது பிரம்மாவின் பகலோ அதை 1000 சதுர்யுகங்கள் அளவு உள்ளதாகவும் பிரம்மாவின் இரவை 1000 சதுர்யுகங்கள் முடிவாக கொண்டதாகவும் அறிகிறார்கள். இங்க ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இங்கேருந்து பிரம்மலோகம் போயிட்டோம்னா நம்ம ஒரு 5 இயர்ஸ்ல நமக்கு அங்கேருந்து அப்கிரேடேஷன் கிடைச்சிருமா அப்படி இல்லை. காலம்ங்கிறது ஒரு இடத்துக்கும் மாறுபடுறது. காலம் ஒரு வெரி டீப் தத்துவம். அது இங்க நமக்கு இருக்கக்கூடிய காலம் இந்த க்ஷணம், அப்புறம் நிமிஷம், அப்புறம் இது வாரம், மாசம், சம்வத்சரம் இப்படின்னு நம்ம நிறைய காலம் இங்க நம்ம டிவைட் பண்றோம். செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ், டேஸ், வீக்ஸ், மந்த்ஸ் இப்படின்னு நம்ம இங்க அப்புறம் இயர் இப்படின்னு இங்க காலத்தை பிரிக்கிறோம். இங்க என்ன கணக்கோ அந்த கணக்கே எல்லா உலகங்கள்லயும் கிடையாது. தேவர்களுக்கு வேற கணக்கு, பிரம்மாவுக்கு வேற கணக்கு, இப்படி ஒரு உலகத்துக்கு ஒரு கணக்கு. ஒரு உலகத்திலையும் இதை நம்ம அடிப்படையா வைத்துக்கொண்டு இதனின் இத்தனை மடங்கு அப்படின்னு இந்த கணக்குகள் மாறக்கூடியதாக இருக்கு. இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த கணக்கு தத்துவத்தை எல்லாம் நன்கு அறிந்திருக்கக்கூடிய ஞானிகள் அறிஞர்கள் இருக்கிறார்கள் இல்லையா. இப்ப ஜோதிஷ சாஸ்திரம் அதெல்லாம் என்னது கணக்கு தான். கணக்கை வச்சுதான் இது இந்த இடத்துல இருக்கு, இது இந்த இடத்துல இருக்கு, இத்தனை காலத்துல இது இங்க வருது அப்படிங்கறதெல்லாம் இந்த பூமி எத்தனை ரொட்டேஷன்ல இருக்கு, எது ரொட்டேட் பண்றது, எது ரிவால்வ் பண்றது அப்படிங்கறதெல்லாம் கணக்கு தானே எல்லாம். இதையெல்லாம் நன்கு அறிந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிரம்மாவுக்கு ஒரு சதுர்யுகம் 1000 அப்படின்னு சொன்னா 1000 சதுர்யுகங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 1000 யுகம் சஹஸ்ர யுகம்னு தான் போட்டிருக்கு. ஆனா சஹஸ்ர யுகம்ங்கிறது இஸ் ஈக்குவல் டு 1000 சதுர்யுகம் அப்படின்னு போட்டு. அப்ப சதுர்யுகம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த யுகங்கள் 4ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று கிருத்த யுகம் அல்லது சத்திய யுகம் அப்படின்னு சொல்லுவோம். கிருத்த யுகம், அப்புறம் திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு 4 யுகங்கள் பிரிக்கப்படுகிறது. இந்த 4ம் சேர்ந்து பண்டில் அப் பண்ணினா ஒரு சதுர்யுகம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி 2000 சதுர்யுகம் கடந்தா எங்க பூமியோட அளவுல சொல்றேன். 2000 சதுர்யுகம் கடக்கும் பொழுது பிரம்மாக்கு ஒரே ஒரு பகல் தான் முடியுது. ஒரு டே முடியுது. அப்ப அந்த டேல 1000 சதுர்யுகம் பகலா இருக்கு, 1000 சதுர்யுகம் இரவாக இருக்கு. இதத்தான் இங்க ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. சரி, இது எதுக்கு இந்த ஸ்லோகத்துல இந்த விஷயத்த சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான். யோசிச்சு பாத்துக்கோ. நீ இப்ப அங்க போனா பிரம்மாக்கு இது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிரம்மாவுடைய ஆயுசு என்ன அப்படின்னா 100 ஆண்டுகள். அப்படின்னா எந்த 100 ஆண்டுகள் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த சதுர்யுகம் அப்படின்னு சொல்றது இல்லையா, பிரம்மாக்கு 100 ஆண்டுகள் அப்படிங்கிறது இந்த இது 100 இன்டூ இந்த 2000 சதுர்யுகங்கள் முடிகிற வரைக்கும் நமக்கு பிரம்மாக்கு ஆயுசு அப்படின்னு அது ஒரு பெரிய கணக்கு. அந்த கணக்கு நம்மளால இது பண்ண முடியாது. அப்ப பிரம்மாக்கு இப்ப இந்த 100 வயசு முடிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா பிரம்மாக்கு ஆயுசு முடிஞ்சிரும். அந்த 100 வயசு முடிகிற வரைக்கும் பிரம்மாவோட அங்க இருக்கணும். எங்க பிரம்மலோகம். சரி, இப்ப பிரம்மாவுக்கு என்ன வயசு ஆறுது அப்படின்னு கேட்டா, இப்ப பிரம்மாவுக்கு 51 வயசு ஆறுது. அது எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, இப்ப நாம சொல்லக்கூடிய அத்தனை சங்கல்பங்கள்லையும் த்விதீய பரார்தே அப்படின்ற வார்த்தைய சொல்றோம். நம்ம இப்போ ஒரு சங்கல்பம் பண்றோம். மமோ பார்த்த சமஸ்த துர்ஜக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு ஆரம்பிச்சு ஒரு சங்கல்பம் பண்றோம்னா, அங்க முதல்ல காலத்தை சொல்றோம், அப்புறம் தேசத்தை சொல்றோம், திரும்பி காலத்தை சொல்றோம். இப்படிதான் சங்கல்பம் பண்றோம். அதுல சொல்லக்கூடிய வார்த்தை த்விதீய பரார்த்தே அப்படின்னு. பரார்த்தம் அப்படின்னு சொன்னா 50ன்னு அர்த்தம். பிரம்மாவுக்கு
50 வயசு முடிஞ்சு போய் இப்ப 2வது 50 வயசுல முதல்ல ஃபர்ஸ்ட் வருஷம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு த்விதீய பதார்த்தே. அப்புறம் ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவம்சதி தமே அப்படின்னு சொல்ற. அஷ்டாவம்சதி தமேனா என்ன அர்த்தம்னா 28வது சதுர்யுகம் இப்ப போய்க்கொண்டு இருக்கிறது, கலியுகம் இப்ப போய்க்கொண்டு இருக்கிறது. இப்ப இந்த கலியுகமே 28வது கலியுகம் போய்க்கொண்டிருக்கிறது அப்படின்னு. அதுல பிரதமே பாதை, அதுல ஃபர்ஸ்ட் பாதம் போயின்னு இருக்கு, அதுல 4 பாதம் இருக்கு. இது வந்து ஒரு பெரிய கணக்கா புரியுறதா இல்லையா? இது சொல்றது என்ன அர்த்தம்னா, இது சொல்லறதோட தாற்பயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது எப்ப பிரம்மாக்கு 100 வயசு ஆறுது, அதுக்கப்புறம் அவர் எப்ப வந்து அவரு இது பிரம்மனோட லயமாறுது, அதுக்கப்புறம் நாம எப்ப லயமாறுது, ஹவு லாங் இட் வில் டேக், அதை நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த இதை வந்து சொல்ற. அந்த பகல்லையும் அந்த இரவுலையும் என்ன பண்றார் பிரம்மா, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? இது வெறும் மேக்ஸ் தான். ஆனா அதுக்குள்ள இந்த மேக்ஸ் சாதாரண மேக்ஸ் இல்லை, இது காலம்ங்கிற ஒரு விஷயம் உள்ள இருக்கக்கூடிய ஒரு மேக்ஸ். இந்த காலத்துல என்ன நடக்கிறது அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல அதுக்கான அர்த்தம் விளக்கம் பார்க்கலாம். அவ்யக்தாத்யக்தயः சர்வாः பிரபவந்த்யஹ ராகமே ராத்ர்யாகமே பிரலீயந்தே தத்ரைவாவ்யக்த சம்யகே. பிரம்மாவின் நான் சப்ளை பண்ணணும், நம்ம பிரம்மாவின் அப்படின்னு ஏன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆக அங்கேருந்து ஸ்லோகத்துல இருந்து கண்டினியூஷன் தான் இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை இண்டிபெண்டா புரிஞ்சுக்கிறதுக்காக பிரம்மணக பிரம்மாவின், அகக பகல், ஆகமே வந்ததும், அவ்யக்தாத் அவ்யக்தாத்னா தோன்றாத நிலையிலிருந்து, வியக்தயக தோற்றங்கள், சர்வாக அனைத்தும், பிரபவந்தி வெளிப்படுகின்றன. பிரம்மாவின் ராத்திரிகி இரவு, ஆகமே வந்ததும், அவ்யக்த சம்யகே அவ்யக்தம் எனப்படும், தத்ர ஏவ அங்கேயே, பிரலீயந்தே ஒடுங்குகிறது. பிரம்மாவுக்கு பகல் வந்ததும் தோன்றாத நிலையில் இருக்கக்கூடியது அனைத்தும் தோற்றத்தை பெறுகிறது, வெளிப்படுகின்றது. பிரம்மாவிற்கு இரவு வந்ததும் தோற்றத்தில் இருக்கக்கூடியது அனைத்தும் தோன்றாத நிலைக்கு அங்கேயே ஒடுங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ எல்லா ஜீவர்களும் இங்க நாம இப்ப எல்லாரும் நம்ம இப்ப இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எந்த காலத்துல நம்ம இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா பிரம்மா முழிச்சுட்டு இருக்கார், பகல்ல இருக்கார். அதனால நாம இப்ப எல்லாரும் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரம்மாவுடைய இது வந்து பிரளயம் கிடையாது, மகா பிரளயம்னு ஒண்ணு இருக்கு, பிரளயம்னு இருக்கு. இப்ப நாம வந்து டெய்லி கார்த்தால எழுந்துக்கிறோம், எல்லா வேலையும் செய்யறோம் இல்லையா? எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ராத்திரி ஆனா டயர்டாயி படுத்துட்டு தூங்கிடும். கார்த்தால நாம எழுந்தோடனே எப்படி எல்லா வேலையும் செய்யறோமோ அது மாதிரி பிரம்மாஜி முழிச்ச உடனே எல்லா ஜீவர்களும் வேலைகளை செய்யறதுக்கு ஆரம்பிச்சுடுறது, எல்லாம் தோற்றத்துக்கு வந்துடுறது. பிரம்மாஜி தூங்க போகும்போது நாம தூங்கும் போது எப்படி நம்மளோட தாட்ஸ் எல்லாம் அப்படியே லயமாகி எங்கேயும் வெளியில வராம உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருக்கோ அது மாதிரி எல்லாம் பிரம்மாஜிக்குள்ள போய் உட்காந்துருக்கு. திரும்பி அடுத்த நாள் அவர் முழிச்சுப்பார், அடுத்த நாள் எல்லாம் மறுபடியும் வெளியில வரும். இதே மாதிரிதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற பூத்வா பூத்வா திரும்ப திரும்ப வரப்போறது. இப்ப இங்க ஒரு 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 பிரம்மாவோட ஒரு பகல்ங்கிறது 1000 சதுர்யுகம் அப்படின்னு சொன்னா, இந்த 1000 சதுர்யுகம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4 யுகமும் வரணும், அது மாதிரி 1000 தடவை வரணும். அந்த 1000 தடவை வர எல்லா வாட்டியும் இந்த ஜீவர்கள் இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு வாங்கிட்டே இருக்குது, போகுது வருது போகுது வருது, மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொன்றும் என்னவா எப்படி பிறக்கிறதுங்கிறது தெரியாது. அந்த கர்ம கணக்குக்கு தகுந்த மாதிரி அது பிறந்துட்டே இருக்கு. இதுக்குள்ள அத்தனை வியாபாரங்களும் நடக்கிறது இந்த 1000 சதுர்யுகம் முடியிற வரைக்கும் நடந்துட்டே இருக்கு. 1000 சதுர்யுகம் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, பிரம்மாக்கு தூக்கம் வருது. அப்ப அத்தனை ஜீவர்களையும் ஒடுக்கத்துக்கு கொண்டு போய் அதே அந்த அந்த இது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் அப்படியே ஒடுங்கிடுது. திரும்பி வெளியில வரும்போது இப்ப நான் தூங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னைக்கு ராத்திரி போய் தூங்க போறேன், கார்த்தால எழுந்துக்கரிச்சே நான் ஸ்ரீவித்யாவா எழுந்து வர முடியுமா? முடியாதுல்ல, நான் உஷாவா தான் எழுந்து வரணும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஜீவனும் எப்படி போய் தூங்க போச்சோ
அதே லயமாச்சோ அதே மாதிரி அதே கர்ம மூட்டையை தூக்கிண்டு அதே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சூக்ஷ்ம சரீர மூட்டையை எடுத்துட்டு கொண்டு வேறு ஒரு உடலோடு அது வெளியில வந்து அவ்வளவுதான். அதுக்கு தகுந்த கர்ம பலனை கொடுத்து அந்த உடலை கொடுத்து அது என்ன உடலோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான பிறவியை பிறவி கொடுக்கப்படுகிறது. முன்னாடி இதை படிச்சோம்னா நன்னாவே படிச்சோம். 2வது அத்தியாயம். அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத அவ்யக்த நிதனான் ஏவ தத்ர கா பரிதேவனா. கேட்டாரா? எப்போதும் அது அவ்யக்தமா தான் இருக்குமே. அது அவ்யக்தத்துல இருந்து வெளியில வரும், திரும்ப அவ்யக்தத்துக்கு போயிடும். ஆதோ அந்தேஜ என் நாஸ்தி வர்த்தமானேபி தத்தது. அப்ப என்ன இருக்குப்பா இப்ப மட்டும் இருக்கிறது என்ன உண்மையா அப்படின்னா, நீங்க இந்த லாங் டியூரேஷனை வச்சு பாருங்க. அவ்வளவு காலம் இருந்தாலும் அது ஒண்ணும் மாறாது, அழியாது, ஒண்ணும் ஆகாது. அப்படியேதான் நான் எப்ப வரைக்கும் இந்த 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 விளையாட்டு போறதும் வருதும் விளையாடிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, எப்ப வரைக்கும் அப்படின்னு சொன்னா, நான் எப்போ ஞானத்தில் நிலை பெற்று ஞானி ஆகிறேனோ அப்போ ஞானம் எனக்கு நன்றாக நிஷ்டை ஆகிடுத்து. அப்படிங்கிற போது அது என்ன ஆகுது, எனக்கு இந்த உடல் நான் அல்ல, மனம் நான் அல்ல, புத்தி நான் அல்ல, நான் எங்கும் இருக்கக்கூடிய பரபிரம்மன் அப்படின்னு எனக்கு புரியுது. இந்த பிரம்மாவுடைய இது முடியிற போது பிரம்மாவுக்கு 100 வருஷம் அவருக்கு ஆயுசு இருக்கு. அந்த 100 வருஷத்தை மல்டிப்ளை பண்ணி கணக்கு சொல்லல, ஏன்னா எனக்கே அது உட்காந்து மல்டிப்ளை பண்றதுக்கு இதுவும் இல்லை. அதனால 100 வருஷம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு டேக்கு சொல்லிட்டேன், அந்த மாதிரி 365 டேஸ், அது மாதிரி 300 இயர்ஸ் போட்டுட்டா உங்களுக்கு கணக்கு தெரியும். இந்த 100 வருஷம் முடியறச்சே என்ன ஆறுது அப்படின்னு இப்ப பிரம்மாவோட ஆயுசே முடிய போகுது. இப்ப பிரம்மா என்ன பண்ணுவாரு, இந்த இத்தனையும் தூக்கிட்டு போய் அவர்கிட்ட லயமாயிருக்கும். என்ன பண்ணுவாரு, அத்தனையும் லயமாறுது அந்த பிரம்மன்ல லயமாறு, அவ்வளவும் அந்த அவ்யக்தத்துல லயமாறு. நம்ம இன்னும் 2 ஸ்லோகம் தள்ளி 2 அவ்யக்தம் சொல்லி புரிய வைப்பார் நம்ம. இப்ப இங்க முதல்ல பிரம்மன் கிட்ட எல்லாம் லயமாறுது, பிரம்மனோடு சேர்ந்து அவளும் அங்க பரம்பொருள்ல லயனார். இந்த பிரம்மன்னு நான் சொல்றது ஃபர்ஸ்ட் பிரம்மான்னு சொல்றது பிரம்மாஜி, தேவர்கள்ல இருக்கக்கூடிய உயர்ந்த தேவர் இரண்ய கர்ப்பர் வாலறிவன், அவர்கிட்ட லயமாறு. அந்த லயமாற எல்லாமே சேர்ந்து பிரம்மனும் சேர்ந்து பரபிரம்மத்துக்கிட்ட லயமாறு, தூய உணர்வுல லயமாறு. இப்ப இந்த லயம் அப்படிங்கிறது நான் தான் தூய உணர்வு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாச்சுன்னா, எனக்கு லயமாவது எனக்கு வெளியில வருதாது. இது ரெண்டுத்துல எதுவுமே எனக்கு கிடையாது. ஏன்னா பிரம்மனுக்கு லயமே இல்லையே. பிரம்மன் எப்படி இருக்கு, தூய பரம்பொருள் எப்படி இருக்கு, தூய உணர்வு எப்படி இருக்கு, அது போக்கும் வரவும் இல்லாத புண்ணியமாக இருக்கு இல்லையா? அதனால நான் அதுதான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா நான் இந்த கணக்குக்குள்ளேயே போக மாட்டேங்க. இது அத்தனையும் எனக்கு பார்த்தா ஒரு சிரிப்பா இருக்கும். ஆஹா, குழந்தைகள் விளையாடுற மாதிரி விளையாடுறது. நான் நீத்தி வந்தேனா முந்தா நீத்தி சொன்னேனா அதுல விளையாடுறத பார்த்தா நமக்கு எவ்வளவு சிரிப்பு வருமோ அந்த மாதிரிதான் போன வருஷம் நீ அப்படி பேசின, நீ நாளைக்கு நீ இப்படி பண்ற அப்படின்னு எல்லாரும் ஒருத்தர் காய்ச்சிக்கிற போதும் இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு அலையறதையும் பார்த்தா நமக்கு என்ன தோணும், பாவிகளை வெறும் இந்த கால கணக்குக்காக இப்படி பண்றது, எல்லாரும் போய் அவ்யக்தமாக போறோம், அவ்யக்தமா தானே உள்ள போக போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வருமா இல்லையா? அது 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 வரது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்றது, வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் எதுக்கு காலக்கணக்கெல்லாம் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கணும்னா அந்த தெளிவு மனசுல வரணும். அடுத்தது பார்க்கலாம். 19. பூத கிராமஸ்ய ஏவாயம் பூத்வா பூத்வா பிரலீயதே ராத்ரியாகமே வசः பார்த்த பிரபவத்யஹ ராகமே. ஹே பார்த்த, சக இந்த, அயமேவ அதே, அதான் ரொம்ப முக்கியம், அதே, பூத கிராமக உயிர்களின் கூட்டமே, ராத்திரிகி இரவு, ஆகமே வருகையில், அவசக தன்பயமின்றி, பூத்வா தோன்றி, பிரலீயந்தே ஒடுங்குகின்றன, அகஹ பகல், ஆகமே வருகையில், பிரபவதி மீண்டும் தோன்றுகின்றன. இங்க பாயிண்ட் என்ன, பாயிண்ட் டு பி நோட்டட் என்ன, அயமேவ அதே உயிர்கள், இந்த அதே உயிர்களின் கூட்டமே இரவு வருகையில் தன்வயமின்றி தோன்றி ஒடுங்குகின்றன.
பகல் வருகையில் மீண்டும் தோன்றுகின்றன. இது பூத்வா பூத்வா பிரலீயத்தேனா தோன்றி ஒடுங்கி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எப்படி நம்ம காத்தால முழிச்சுக்கிறோம், ராத்திரி தூங்குறோம், திருப்பி காத்தால எழுந்துக்கிறோம், திருப்பி ராத்திரி முழிச்சு தூங்குறோம், அது மாதிரியேதான் இந்த உயிர்களும் ஒரு ஒரு உடலை பெற்று அது வியாபாரங்கள் அத்தனையும் செய்யறது, மனம் வாக்கு காயத்தினால இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரங்களையும் செய்து முடித்து அதோட கர்ம கணக்கு தீர்ந்த உடனே திருப்பி டமால்னு போய் பிரலியத்தை அப்படின்னா என்ன, அது ஒடுங்கிக் கொள்கிறது, திரும்ப பிரபவதி, அது மறுபடியும் வெளியில வருது. அப்போ நான் தூங்கி எழுந்துக்கும் போது எப்படி நானாவே தான் நான் எழுந்துக்கிறேனோ, என்னோட நான் எதுக்கு அந்த பேர் சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொன்னா, என் மனசு புத்தி தானே எனக்கு திரும்பி ஓப்பன் ஆகும். நான் இன்னைக்கு ஒரு திட்டம் போட்டுட்டு ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு படுத்துப்பேன். காத்தால நான் எழுந்து இன்னொருத்தரோட லைஃப்ல இருக்கிற விஷயத்தையா யோசிக்கிறேன்? இல்லையே, நான் என்னோட விஷயத்தை தானே யோசிக்கிறேன். அதே மாதிரிதான் நம்ம ஏன்னா ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது. நான் இப்ப பண்ணதுக்கு தானே நான் இப்ப நான் தப்பே பண்ணலையே, நான் எதுக்கு இப்ப இதை அனுபவிக்கிறேன், கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், அதுக்கான காரணம் சொல்லுன்னு நமக்கு கேள்விகள் வந்து கொண்டே, எஸ்பெஷலி நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல இத சொன்னா புரிஞ்சுக்காதவர்களுக்கு அந்த கேள்வி வந்துதானே இருக்கு. அப்ப நம்ம என்ன இந்த ஸ்லோகம் எல்லாம் பிரமாணம். அந்த உயிரானது இந்த இப்ப என்ன பண்றதோ அதோட மூட்டையை தூக்கின்னு தான் அது உள்ள போறது. படுத்துக்கரிச்சே அப்படித்தான் படுத்துக்கிறது. மறுபடியும் எழுந்து வச்சே புதுசா எதையும் கொண்டு வர முடியாது. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு வெறும் ஸ்டேட்மெண்ட் தான். இந்த ஸ்லோகத்துல இது இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. பட் வை திஸ் ஸ்டேட்மெண்ட்? இது ஏன் பூத்வா பூத்வா பிரலியத்தைங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எதுக்கு பகவான் சொல்லணும் நமக்கு? ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதே ஜீவர்கள் தான் திரும்ப திரும்ப வருகிறார்கள்ங்கிற விஷயத்தை நமக்கு புரிய வைக்கணும். அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு வைராக்கியம் வரணும் நமக்கு. இந்த வைராக்கியம் ஏற்படணுங்கிறதுக்காகத்தான் இந்த 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 நீதான் திரும்பி வர. அப்ப நீ என்ன பண்ணணும்னா, இப்ப ஒழுங்கா இரு, திரும்பி வரச்ச இதை விட பெட்டர் பர்சனா உனக்கு வர்றதுக்கான வாய்ப்பை நீதான் உருவாக்கி கொள்கிறாய் இல்லையா? பாபம்லாம் பண்ணிட்டு நல்லா தப்பு பண்ணிடுறேன், தப்பு பண்ணதுக்கு அப்புறமா நான் செத்து போயிடுறேன், செத்து போனதுக்கு அப்புறம் நான் செத்து போயிட்டேன், அதனால எனக்கு பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை அப்படின்னு இருந்ததுன்னா யாராவது தர்மத்துக்கு பயப்படுவானா? யாருமே பயப்பட மாட்டான். நீ என்ன பாவம் பண்றியோ அதுக்கான பலனை நீதான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சாதான் நான் இன்னைக்கு பாவம் பண்ணாம இருப்பேன். இங்க சாஸ்திரத்துடைய நோக்கம் போன பாபத்துக்கு ரிக்ரெட் பண்ண வைக்கிறது கிடையாது. இன்னைக்கு துன்பம் வர்றது என்னோட போன பாபத்தினாலன்னு ரிக்ரெட்ல போடுறது இல்ல, கில்ட்ல போடுறது இல்ல. சாஸ்திரத்துடைய நோக்கம் இன்னைக்கு நீ கட்டமைச்சுக்கோ, உன்னோட வாழ்க்கையை நீ கட்டமைச்சுக்கோ, இன்னைக்கு பாபம் பண்ணாதே. ஏன்னா இப்ப நீ பண்ணியானா நீ திரும்ப வரும் பொழுது இதைத்தான்ப்பா தூக்கின்னு வருவ. அதனால உனக்கு ஏற்கனவே வந்த வரைக்கும் போறோம், இதுக்கு மேல நீ புண்ணியம் பண்ணி கொண்டு இரு அப்படிங்கிற விஷயத்தை அவன் புரிஞ்சுக்கணும். ஏன்னா திரும்ப பிரம்மா முழிக்கரிச்சே, எப்பா உன்னோட பாவ கணக்கெல்லாம் தீர்ந்து போயிடுத்து, உன்னை நான் பியூரா படைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் படைக்க மாட்டார். அவர் ஒரு தடவை படைச்சாச்சு. ஜீவன்கிறது ஒரு தடவை அவர் படைக்கல. ஆக்சுவலா பார்க்க போனா ஜீவன்கிறது அவர் படைக்கிறதே வெறும் உடல்கள் தான். உயிர்களை அவர் படைக்கவே கிடையாது. உயிர்கள் அனாதி. அந்த உயிர்களின் கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி உடல்களை கொடுப்பதுதான் அவரோட வேலை. எனக்கு நான் திரும்பி நீ இந்த உயிரா நீ இதெல்லாம் பண்ணிருக்கியா, சரி உனக்கு இந்த இது கொடுக்குறேன். பகவான் சொல்றாரு இல்லையா 6வது அத்தியாயத்துல, சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே. உயிரோட கண்டென்ட் தெரியும், அதை பார்த்துட்டு சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே போடு அப்படின்னு போடணும். இல்லைன்னா என்ன ஆகும்? மகா பாப்பியா இருந்தான்னா போடு, மறுபடியும் ஏதாவது ஒரு பேட் யோனியில கொண்டு போய் போடு, நன்னா இன்னும் கொஞ்சம் பாவத்தை பண்ணிட்டு இருப்பான். இல்லைன்னா அவன் பாவத்துக்கான பலனை நம்ம அனுபவிச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரியான யோனியில அவனை கொண்டு போய் போடுறது. இந்த வேலைக்கு தான் பகவான் அந்த சிருஷ்டி அப்படிங்கிற விஷயத்த அவர் கர்ம பலத்திற்கு தகுந்த மாதிரி கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன இங்க அப்படின்னா, இந்த சட்டில் பாடி இருக்கு இல்லையா, சூக்ஷ்ம சரீரம், அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. பூத்வா பூத்வா பிரலீயதே, திரும்ப திரும்ப எழுந்து எழுந்து திரும்ப திரும்ப ஒடுங்கி அது வந்து கொண்டிருக்கிறது. 2 பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கோ. ஒண்ணு, நாம செய்யாத ஒரு பாவத்துக்கான பலனை நாம அனுபவிக்க மாட்டோம். நாம இப்ப துன்பப்படுறோம் அப்படின்னு சொன்னா எந்த வகையிலையாவது, மனம் வாக்கு காயம் இதுல எந்த வகையிலையாவது அது துன்பமாக நமக்கு இருந்ததுன்னா அங்க நான் ஒரு கிளாஸ் போடுறேன். ஏன்னா சில பேரை திட்டினா கூட உங்களுக்கு துன்பமா தெரியறது இல்ல. காரணம் என்ன? அவங்களுடைய எடுத்துக்கிற இதை பொறுத்து இருக்கு. இப்ப எனக்கு அது துன்பமா தெரியறது அப்படின்னா
இட் மீன்ஸ் நான் யாருக்கோ ஒரு துன்பம் கொடுத்திருக்கேன். நான் செஞ்ச பாபத்தினுடைய எஃபெக்ட் மட்டும்தான் எனக்கு வந்து கொண்டிருக்கு. அதனால ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, செய்யாத புண்ணிய பாபத்தை அனுபவிப்பது அப்படிங்கிறது முடியாது. நான் நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, எனக்கு நல்ல சத்தம் சந்தோஷம் எல்லாம் வருதுனாலும் நான் அதுக்கான விதையை நான் தான் போட்டிருக்கேன். அதே போலதான் நான் இப்ப என்ன செஞ்சிருக்கேனோ அதை அனுபவிக்காம தீர்க்கவே முடியாது. ஞானம் வந்தா அது வேற விஷயம். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஞான அனந்தரம் கதையே மாறிடுறது. இங்க பேசிட்டு இருக்கிறது யார பத்தி? இங்க பேசிட்டு இருக்கிறது பூரா உபாசகனை பத்தி, சாதாரண மக்களை பத்தி, ஞானிகளை பற்றி இங்க பேசணும். இப்ப ஞானாக்னி நீங்க கேட்கணும் உடனே, ஞானாக்னி தத்த கர்மாணின்னு சொன்னீங்களே நீங்க அப்படின்னு. அதுக்காக தான் பதில் முன்னாடியே சொல்றேன். ஞானாக்னி தத்த கர்மாணி, ஞானத்தை அடைந்தவனுக்கு தத்த கர்மம். ஞானத்தை அடையலையே, அடையாத வரைக்கும் நான் செய்யாத புண்ணிய பாவத்தை நான் அனுபவிப்பதில்லை, நான் செய்ததை நான் அனுபவிக்காமல் போவதில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். இது எதனால இந்த இந்த விஷயம் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன். என்னதுன்னா, பாப புண்ணியத்தை நாம பண்ணிட்டு தப்பிச்சு ஓட முடியாது. ஏன்னா அதே சூக்ஷ்ம சரீரத்தை தான் பகவான் நமக்கு திரும்ப கொடுக்கிறாருங்கிறதுனால அந்த மூட்டையோட தான் நம்ம ஆக போறோம். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னேன்? செஞ்ச புண்ணிய பாபத்தை நாம அனுபவிச்சுதான் ஆகணும். செய்யாத புண்ணிய பாபத்தை நம்ம அனுபவிக்கிறது இல்லை. இன்னொருத்தரோட கணக்கு எடுத்து என் கணக்குல படி. உங்களுக்கு இன்னொரு விஷயமும் கிளாரிஃபை ஆகணும். நான் பண்ணின பாபம் எல்லாம் என்னோட பசங்களுக்கு போகுமா அப்படின்னு. ஆக்சுவலி பார்த்தா டெக்னிக்கலி என் பாவம் இன்னொருத்தருக்கு போகிறதுக்கான வேலையே கிடையாது. ஆனா அதை ஏன் சொல்றாங்க அப்போ அப்படின்னு கேட்டா, நான் என் குழந்தைகள் துன்பப்படும் போது நான் தானே அல்டிமேட்லி துன்பப்படுறேன். என் துன்பத்திற்கு காரணம் என்னுடைய முன்னாடி இருக்கிற பாவம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்ப கூட துன்பம் எனக்குத்தான். பசங்களுக்கு துன்பம் இருக்கு இல்லைங்கிறதெல்லாம், பசங்களுக்கு ஏன் துன்பம்னா அவங்க பண்ணின பாபத்தினால அவங்களுக்கு துன்பம், அவ்வளவுதான். இதுல நமக்கு கன்ஃபியூஷனே வேண்டியதில்லை. ஆனா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நாம பண்ணக்கூடிய புண்ணியமும் பாபமும் நாம் அனுபவித்துத்தான் அதை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுல there is no செகண்ட். இது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பந்தம் மோட்சம் அப்படிங்கறதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு இல்லையா? பந்தம் இருக்கு, பந்தத்துல இருந்து விடுபடுறதுக்கு மோட்சம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. பந்தம் இருக்கிற போது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, பந்தம் ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னா அறியாமையினால இருக்கு. இந்த அறியாமையினால நம்ம மனசுல ஒரு கிளேசம் ஏற்பட்டு அதனால நாம தப்புகள் எல்லாம் பண்ணி அந்த தப்புகள் நம்மள மறுபடியும் பிறவிக்கு காரணமாக நாம ஆயிடுறோம் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஐ ஹவ் காட் அ ஃப்ரீ வில். என்னது? நான் ஏற்கனவே செய்த கர்மாவை பற்றி நான் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காமல், இன்று நான் புதிதாய் பிறந்தேன், இன்று புதிதாய் பிறந்தோம்னு பாரதியார் சொன்னது மாதிரி, இன்னைக்கு நான் நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்தேன். இன்னைக்கு நான் படிக்கலாமே, இப்பல இருந்து நான் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமே, இப்பல இருந்து நான் கீதையை படிக்கலாமே, இப்பல இருந்து நான் என்னுடைய அறிவை நான் செம்மையாக்கி கொள்ளலாமே. அப்போ அப்படி அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த 3 விஷயங்கள் மறந்துடாது. எதுக்காக இது? ஏன்னா வெறும் ஸ்டேட்மெண்ட் தானே, இதுல என்ன இருக்கு இந்த ஸ்லோகத்துல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இவ்வளவு வியாக்கியானங்கள் பெரியவங்கள்லாம் பண்ணல, குருநாதர்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னா ஏதாவது நமக்கு எட்டுமா? யோசிச்சு பாருங்களேன். உயிர் போயிட்டு வருமாப்பா, அதான்ப்பா இதுல போட்டிருக்கு அப்படிங்கறதோட நம்மளோட சிற்றறிவு நின்றுடும். ஆனா எத்தனை விஷயங்கள் அவர்கள் யோசிச்சு நமக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். பரஸ்தஸ்மாஸ்து பாவோன்யோ வியக்தோ வியக்தாத் சனாதனஹ யஸ்ஸ சர்வேஷு பூதேஷு நஸ்யத்து ந வினஸ்யதி. இந்த ஸ்லோகத்துல இந்த பரஸ்தஸ்மாத்து அதுக்கப்புறமா இருக்கிற பாவோன்யோ வியக்தோ வியக்தாத் சனாதனஹ அப்படிங்கிற வார்த்தை ஒரே வார்த்தையா சொல்லணும். பொதுவா ஒரு வழக்கம் பிரிக்க தெரியறதுங்கிறதுனால அவகிரகம் இருக்கிற இடத்துல பிரிச்சு படிப்போம். பாவோன்யக அவ்யக்தோ வியக்தாத்ன்னு நமக்கு படிக்கணும் அப்படின்னு தோணும், மூச்செடுக்கணும். ஆனா அப்படி எடுக்க கூடாது அப்படின்னு குரு பரமகுரு எல்லாரும் சொல்லியிருக்கா. எதுக்காக அப்படின்னா அந்த இடம் ஒரு அக்ஷரம் கூடிடும். அப்படி படிச்சோம்னா ஒரு அக்ஷரம் கூடிடும்.
நம்ம ஜென்ரலாவே ஸ்லோகங்களை படிக்கும் பொழுது அவகிரகம் இருந்தா அதை பிரிக்கிறச்சே ஸ்லோக மீட்டர்ல இருந்து ஒரு அக்ஷரம் கூடிடும். அதனாலதான் அதை சேர்த்தே படிக்கிறதுக்கு காரணம். பாராயண கிரமம் அப்படித்தான் இருக்கு. அது பண்ணா என்ன தப்பு அப்படின்னா, அந்த மாதிரி படிக்கிறதுங்கிறது தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக பயப்பட வேண்டாம். நமக்கு படிக்க தெரியல, நம்ம நிறைய விஷயங்கள்ல தப்பாதான் படிக்கிறோம், தாபதாங்கிறோம், பாவபாங்கிறோம், ஏதோ ஒண்ணு நிறைய போயின்னு தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஓம் தத் சத்து அதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இதுல என்னுடைய சொல்லினால் ஏற்பட்ட குற்றமும் என்னுடைய உச்சரிப்பினால் ஏற்பட்ட குற்றம் எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த க்ஷமாவை கடைசியில சொல்றோம். ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு பின்னாடியும் சொல்றதுக்கு காரணம். ஆனா விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம, அதுக்காக இதை சொல்றது. இந்த ஸ்லோகத்துல ரெண்டாவது வார்த்தைங்கிறது ஃபுல் வார்த்தை, அதை பிரிக்க கூடாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை படிக்க கத்துண்டுலாம், ஒன்றும் இது கிடையாது. பிரிச்சோம் அப்படின்னா ஒரு அக்ஷரம் கூடியும், அதான் விஷயம். இது அகடமிக்கான விஷயம், அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்காக தூ ஆனால் மாறாக, யஹ எவன், தஸ்மாத் அந்த, அவ்யக்தாத் தோற்றத்திற்கு வராத மாயையை காட்டிலும், அந்யக வேறான தன்மை கொண்டதும், சனாதனக என்றும் உள்ளதான, அவ்யக்தக பரம்பொருள், பரக மேலான, பாவக பொருளோ, சக அவன், அந்த பரம்பொருள், அவன்னா அந்த பரம்பொருள், சர்வேஷு எல்லா பூதேஷு உடல்களும், நஷ்யத்சு அழியும் போது, ந நஷ்யதி ந வினஷ்யதி அழிவதில்லை. என்ன அர்த்தம்? எவன் மாறாக, எவன் அந்த தோற்றத்திற்கு வராத மாயையை காட்டிலும் வேறான தன்மை கொண்டதும், என்றும் உள்ளதான பரம்பொருள் மேலான பொருளோ, அவன் அந்த பரம்பொருள் எல்லா உடல்களும் அழியும் போதும் அழிவதில்லை. இப்படி படிச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுக்கிறது. இப்ப நீ பூத்வா பூத்வா பிரலீயத்தேன்னு சொன்னது யாருக்கு அப்படின்னா, யாரு தன்னை உணர்ந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு. தன்னை உணர்ந்தவர்கள், தன்னை உணர்ந்தவன் தன்னை அறிந்து தான் இருப்பானே அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இந்த தன்னை அறிந்தவன் கட்சே நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. ஐக்கியத்தை உணர்ந்தவன், தன்னை மட்டும் அறியறது கிடையாது. தன்னை உணர்ந்து தலைவனையும் உணர்ந்தவன், ரெண்டையும் உணர்ந்தவன், ரெண்டுத்தோட ஐக்கியத்தையும் உணர்ந்தவன், அவனை பத்தி இங்க பேசுற. இங்க என்ன எதனால இங்க நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, ஓமித் ஏகாட்சரம் பிரம்மன்னு 13வது ஸ்லோகம் உங்களுக்கு சொல்லும் பொழுது, அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருந்தார்? ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம சொல்லும் பொழுது அங்க சொன்னேன் நானு, ஓம்ங்கிற சொல்லினுடைய வார்த்தை, அந்த பொருள் தெரியாம வார்த்தையை மாத்திரம் உச்சரித்து உபாசனை செய்யக்கூடியவர்கள் பிரம்மலோகத்திற்கு போவார்கள். இங்க அந்த பொருளும் தெரிந்து உபாசனை செய்து, அதாவது ஐக்கிய ஞானத்தை புரிந்து கொண்டு அவர்கள் இறைவனை உபாசிக்கிறார்கள் அப்படின்னாக்க, அதாவது ஞானிகள் அப்படின்னு. இங்க 11வது ஸ்லோகத்துல பாருங்க, யதக்ஷரம் வேத விதோ வதந்தி விசந்தி யத்யதயோ வீதராகாः யதிச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷ்யே. அந்த சங்கிரஹேண தத்து தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷ்யே, நான் அதை சுருக்கமாக உனக்கு சொல்கிறேன். யாரை பத்தி? யார் நன்றாக இறைவனை உணர்ந்து இறைவனுக்கு பக்தி செய்கிறார்களோ அவர்கள் அடையக்கூடியதை பற்றி நான் உனக்கு சங்கிரஹேண பிரவக்ஷ்யே, நான் உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன் சொன்னார் இல்லையா? அதைத்தான் இப்போ 20, 21, 22 இந்த 3 ஸ்லோகங்கள்ல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நேரம் ஆயிடுத்து. பதவுரை பொழிப்புரை படித்ததோட இந்த ஸ்லோகம் இருக்கட்டும். இதற்கான விளக்கங்கள் எல்லாத்தையும் அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இன்னைக்கு இந்த அளவுல நான் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை.